ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SK2 ஆல் இன் ஒன். புதினா சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹோல் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். 6 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, புதினா, இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். மீதி புதினாவை லைட்டாக வதக்கி ஆட்டுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புதினா சாப்பாடுக்கு தாளித்து விட்டுறலாம். குக்கர் வச்சு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, பருப்பு, உளுத்தம் பருப்பு, ஹோல் ஸ்பைசஸ்ஸு, முந்திரி பருப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணல. வரமிளகாய், 2 பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா, வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீதி புதினாவை லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். வடச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சீரகம், புதினா போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இந்த பக்கம் பெரிய வெங்காயம் வதங்கிட்டு இருந்தது. பெரிய வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. புதினாவும் லைட்டாக வதங்கிருச்சு. இதை ஆற விட்டுக்கலாம். இந்தளவுக்கு பெரிய வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சதையும் போட்டு, தக்காளியும் போட்டு, உப்பு மஞ்சத்தூள் போட்டு, தக்காளி நல்லா மசிஞ்சு வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கேப்பில் ஆற வச்சுருக்க புதினாவை அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய், ஆற வச்சுருக்க புதினா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. அரைச்சி வச்ச அந்த புதினா பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுருளை வதக்கி விட்டுக்கோங்க, எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. இந்த ரெசிபி எங்கள் அண்ணி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி தாங்க நான் செஞ்சேன். 2 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். 2 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருந்தேங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க அரிசியும் ஆட் பண்ணி, பாதி அளவு வேகணும்னு அவசியம் இல்லை. உப்பு செக் பண்ணி பார்த்து மூடி போட்டு விசில் விட்டுறலாங்க. நான் 2 விசில் விட்டு இறக்கிட்டேன். விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா புதினா சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக ரெடியாக இருந்தது. நல்லா கரண்டி வச்சு அடியிலேருந்து கிளறி விட்டாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.